நண்பர்களே, நாங்கள் சீனாவில் ஒரு முக்கியமான இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். சீனாவினுடைய தலைநகரம் தான் பீஜிங். சீனாவினுடைய இதயம் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தலைநகரத்திலே இதோ முஸ்லிம் கோட்டர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாதைக்கு பெயர் முஸ்லிம் ஸ்ட்ரீட் என்று அழைக்கப்படுகிறது. இங்கேதான் பல ஹலால் கடைகள் நிறைந்திருக்க சைனா மக்கள் அந்த ஹலால் உணவுகளை விரும்பி வாங்குகின்ற காட்சிகளைத்தான் பார்க்க போகின்றோம். இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். இன்னும் இந்த வீதியிலே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பீஜிங் முஸ்லிம் ஸ்ட்ரீட்டுக்குள் நடந்து செல்கின்றீர்கள். பாருங்கள் என்னோடு. இங்கிருந்து தொடங்குகிறது. இப்படி இந்த மிக பெரும் பாதையில் 2 பக்கங்கள் இருக்கின்றன. அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது. இது அப்படியே ஹலால் உணவகங்கள் தான். இந்த ஹலால் உணவகங்களிலே சீன மக்கள் எவ்வளவு கியூ நின்று அந்த உணவுகளை வாங்குகிறார்கள் என்பதை பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவிலே சொல்லியிருக்கின்றேன் என்று ஞாபகம். இந்த ஹலால் உணவு முறைகளை சீன மக்கள் மிகவும் விரும்பி உண்கின்ற காட்சிகளை பல முஸ்லிம் பிரதேசங்களிலும் எங்களுக்கு காண கிடைத்தது. அந்த காட்சிகளை இதோ உங்களுக்கும் சாட்சிகளாக தந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன கடைகள், இவைகளிலே உணவுகள் பரிமாறப்படுகின்றன. குறிப்பாக தலைநகர் பீஜிங்கிலே இப்படி ஒரு விசாலமான பாதைக்கு முஸ்லிம் ஸ்ட்ரீட் என்று பெயர் கூறப்பட்டு இந்த வீதி இன்னும் இதோ மிகவும் லைவாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். சில உணவுகளுக்கு, டம்ப்ளிங் போன்ற உணவுகளுக்கு இதோ இந்தளவு பெரிய கியூ நின்று மக்கள் வாங்கி கொண்டிருக்கின்ற காட்சிகளை பாருங்கள். இனி இந்த பாதை இப்படி நீண்டு செல்கின்ற ஒரு பாதையாக இருக்கிறது. முஸ்லிம் குவார்ட்டர் எனப்படுகின்ற இந்த ஏரியாவினுடைய இந்த வீதிக்கு ஒரிஜினலான பெயர் நியூஜி ஸ்ட்ரீட் ஆகும். இதே நேரத்திலே உஸ்பெக் ரைஸ் என்று சொல்லுவார்கள். உஸ்பெகிஸ்தானுடைய சாயலை தொட்ட அந்த உணவகங்கள், இவைகளெல்லாம் இங்கே காண கிடைக்கிறது. இந்த நிகழ்வுகள் சைனாவை பொறுத்த மட்டிலே முஸ்லிம்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தனி இடங்கள், உரிமைகள், இவைகளை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற காட்சிகள் தான் இது. நாங்கள் இந்த டம்ப்ளிங் பன் மாதிரி, இது ஸ்டஃப் பன், அது பன் வாங்கினோம். இந்த இருக்குது இவங்களோட ஐட்டங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லா, மாஷா அல்லா. एक 2 மணி, இது 8 yuan. ரைட், தேங்க்யூ வெரி மச். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. இந்த இருக்குது இந்த கடையில் வாங்கின ஸ்டஃப் பன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிஸ்மில்லா. இந்த இருக்கு. நல்லா இருக்கு. இன்னொரு கடி கடிச்சிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். இன்னொரு ஐட்டமும் வாங்கினா மற்றது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருக்கு மற்றது. இது இதே மாதிரி தான், ஆனால் உள்ளுக்கு இருக்கிற ஸ்டஃப் வந்து வேறு. இது கொஞ்சம் இறைச்சி, மரக்கறியெல்லாம் போட்டு இருக்குது. இது தனி இறைச்சி தான் போட்டு இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த கடை ஒன்று இருக்குது, என்னென்னு பார்ப்போம். இது ஈச்சப்பழம் மாதிரி உண்டு. பூரின்னா ஈச்சப்பழமோ தெரியாது, ஒரு ஸ்வீட் மாதிரி தான் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். உங்களுக்கு போய் ஐஸ்கிரீம் வகைகள் விற்கிற கடையா இன்னும் விளங்குது இல்லை. சைனா பாசல் என்னென்னு விளங்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹவ் ஆர் யூ? ஐ டேக் யூ வீடியோ. ஆல் ஹலால்? மாஷா அல்லா, மாஷா அல்லா. திஸ் இஸ் ஸ்ட்ரீட் ஆல் ஹலால்? மாஷா அல்லா, மாஷா அல்லா. வெரி குட், வெரி குட் பிரதர். நல்ல ஈரல் பொரிச்சி, இறைச்சி பொரிச்சி, ரோஸ் இறைச்சி. இன்னொரு சாமானம் இருக்குது. இந்த இருக்குது குடல். இது திஸ் பீஃபா? பீஃப், பீஃப் மாட்டிறைச்சியாம். அடுத்த இறைச்சியில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த இருக்குது. அடுத்து ஸ்நாக் ஐட்டங்கள். அது ஸ்நாக் ஐட்டம். ஒரு வகையான பேஸ்ட்ரி ஐட்டம். பேக்கரி, பேக்கரி தான் இது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹவ் ஆர் யூ?
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது. இன்னும் முள்ளுக்கு வந்தோம்னா இன்னும் சின்ன சின்ன கடைகள் இருக்குது பாருங்க. இந்த இருக்குது இதுலேயும் இந்த பண்ணெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. பேஸ்ட்ரி இதில் இப்படி பன் சூப் நூடுல்ஸ் இந்த கடை இந்த இருக்குது. இவங்களோட கிச்சன், அதுக்கு பிறகு செய்கிற சாப்பாடு ஐட்டங்கள் இந்த இருக்குது. இதெல்லாம் நூடுல்ஸுகளுக்கு போடுற ஐட்டங்கள். ஹலோ மை ஃப்ரெண்ட், ஓல் ஹலால். இதுவும் ஹலால் தானம் எல்லாமே அதே கடை தான். அதோட பெரிய ஒரு வேர்ஷன் ஒன்று தான் இது. நிறைய பேர் இருந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஒன்று சைனீஸ் சாப்பாடுகளோட ஒரு ஹலால் வேர்ஷனான இது. இதுவும் குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பெரிய முஸ்லீம் ஏரியான்றதுனால எல்லா வகையான ஹலால் உணவுகளும் இங்கே கிடைக்குது. இருக்குது ஆட்டிறச்சியால் செஞ்ச இந்த பாருங்கள் ஸ்கூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான ஒய்கர் உணவு. இது மிகவும் ஃபேமஸான ஒரு சாப்பாடு தான் இது. இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருந்தால் பாருங்கள், எல்லாம் சைனீஸ். இருக்குது லேம் ஸ்க்ரூவர்ஸ். சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி. பிஸ்மில்லா. உப்பு புளியெல்லாம் பட்டு சில்லியெல்லாம் போட்டுருக்கு. இந்த ஸ்க்ரூவை வந்து சைனீஸ் மக்கள் ரொம்ப விருப்பமாக வாங்குவாங்க. இது ஒரு வகையான ஒய்யூர் ஃபுட் தான். இது ஷியான்சிங் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வகையான ஃபுட்டுகள் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் ஹலால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மக்கள் வாங்குகிற காட்சியை தான் நீங்கள் பார்த்தீங்க. இருக்குது டம்ப்ளின் கடை. இந்த டம்ப்ளின் கடை படு பிஸியான ஒரு கடையாக இருக்குது. இதை வாங்குறதுக்குன்ற க்யூவும் வந்து பாருங்கள், பெரிய க்யூ நுண்டி இந்த டம்ப்ளிங்கை வாங்குவாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட், ஹலால் ரெஸ்டாரண்ட்டை பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி. டம்ப்ளின் செய்கிற மாதிரியே பாருங்கள், பிள்ளைங்க நிரப்பி அதில் அப்படியே ஒரு சுற்றி அப்படியே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த அவனில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு வகையான பன் மாதிரி தான் இருக்குது. அது பெரிய க்யூ நின்று நிறைய பேர் வாங்கின அந்த இடத்துக்கு ஒரு மாதிரியாக க்யூ நின்று நாங்களும் வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் எப்படி இருக்குன்னு பார்க்க இங்கே பாருங்கள், பெரிய பெரிய ஸ்டீம் வச்சு கொண்டே இருக்கிறாங்க, இறக்கி கொண்டே இருக்கிறாங்க. ஆவி பறந்து கொண்டு மீக்குது, ஸ்டீம்டு ஆவி. டூ பீஸ். எங்களோட டேர்ன் வந்துட்டு இந்த காசு கொடுத்தாச்சு, என்னோட போட போகிறாங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த இதுக்கு வாங்கினது நூற்றுக்கணக்கானவங்க போலினிருந்து வாங்கின அந்த பன், ஒரு டம்ப்ளின் வகையான ஒரு பன் தான். சாப்பிட்டு பார்ப்போம். பிஸ்மில்லா. நிறைய ஐட்டம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். உள்ளுக்கு இதுக்கும் இறச்சி தான் போட்டிருக்கு. நான் சாஃப்டான பன். இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் தான் இந்த சைனீஸ் ஃபுட்டுகள். அதுலேயும் ஹலால் வெர்ஷன்கள் சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்படியான தனி ஸ்ட்ரீட்டில் சைனாவில் தனி ஹலால் கடையில் வந்து சாப்பிட்றது இன்னும் ஒரு அலாதி ஒரு டேஸ்ட் தான். இனி நண்பர்களே, சீனாவிலே பீஜிங் தலைநகரத்தின் இதயத்திலே இருக்கக்கூடிய ஹலால் உணவகத்தின் இந்த அமைப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.